மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சட்டமன்ற நிகழ்வுகளில் இன்னைக்கு மிக முக்கியமான நாள். இந்த 26ஆம் ஆண்டு இந்த நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் ஆட்சியை பிடித்திருக்கிற முதல்வர் விஜயனுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நடந்த அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஒரு பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிட்டார். ஆனால் பாஸ் பண்ணிட்டார். ஆரம்பத்திலே நான் எந்த சஸ்பென்ஸும் இல்லாமல் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கு அவையில் நடந்த சுவாரஸ்யங்கள் குறித்து தான் நான் பேச போகிறேன். பல பேர் பல விஷயங்கள் பேசியிருந்தார்கள். ஆதரவு, எதிர்ப்பு, வெளிநடப்பு, நடுநிலைமை அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தது இல்லை. இதெல்லாம் என்ன நடந்தது? சுவாரஸ்யமான விஷயங்கள். எத்தனை பேர் டிவி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு என்ன தகவல் வந்ததுன்னு தெரியாது. நம்முடைய நேயர்களுக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதனால நம்ம ஒவ்வொரு நாளும் அசம்பிளி நிகழ்வை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதில் நம்ம காலையில் 2 வீடியோ போட்டோம். இப்போ வாங்க நம்ம நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவித்தால் இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். இப்போ இந்த சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு அவருக்கு தேவைப்படுகிற அந்த மேஜிக்கல் நம்பர் அப்படின்றது 118. ஆக்சுவலாக 234ல் 118 இருக்கணும். இவருக்கு ஏற்கனவே இவரை 2 இடங்களில் போட்டியிட்டதுனால ஒரு இடம் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ 233 தான். அதில் 117 இருந்தால் போதும். இப்போ 117ல் இவர் வெற்றி பெற்று வருவாரானா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெறுவார். ஏன்னா கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் முன்பாகவே ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் 120 வாக்குகள் அவருக்கு இருக்கு. பெரும்பான்மை ஈஸியாக நிரூபிச்சிடலாம். இந்த அவையில் நடந்த அந்த பேச்சுக்களில் எதிர்கட்சி தலைவர்கள், மாற்றுக் கட்சியினர்லாம் பேசும்போது ஒருத்தர் ஒரு கருத்துக்களை வெளியிட்டாங்க. சில பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அந்த காமராஜ் அந்த உறுப்பினர் மட்டும் அவர் தான் குதிரை பேரத்துக்கு சிக்கல் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். அவரை தான் வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அவர் தான் குதிரை பேரத்தில் விலை போன எம்எல்ஏன்னு சொல்லப்பட்டார். அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நடுராத்திரியில் கவர்னர் வீட்டை தட்டி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய டிடிவி தினகரனுடைய புகார்கள், குற்றச்சாட்டுகள்லாம் சட்டமன்றத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன எல்லாமே பொய்ன்னு இந்த காமராஜ் அவர்கள் பேசிட்டார். ஏன்னா காமராஜ் காலையில் ஒன்று பேசுறாரு, மதியானம் ஒன்று பேசுறாரு, ராத்திரி ஒன்று பேசுறாரு. ராத்திரி பேசுனாரு, விடிய காலையில் ஆனவொன்னே மாற்றி பேசுறாரு. அதனால அவரை நம்ம கணக்கில் எடுக்க முடியல. அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கார். பாவம் மன்னார்குடி மக்கள். இப்படிப்பட்டவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது, இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு என்ன ஓட்டங்கள் ஓட போகிறதெல்லாம் பொறுமையாக நம்ம பார்க்கலாம். அப்படி அவர் பேசி அந்த விஷயங்கள்ல ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் விட ஹைலைட்டா பிரேமலதா விஜயகாந்த் அவர் பேசின பேச்சு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர்களும் தன்னுடைய இந்த குதிரை பேர விஷயத்தை தொட்டு அவர் சுட்டி காட்டி ஜோசியருக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு விஜயனுடைய சிஎம் விஜயனுடைய மண்டையிலேயே 2 கொட்டு கொட்டி அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஃபயர் ஸ்பீச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சு. அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதாவது அவர்கள் சார்ந்திருக்கிற கூட்டணி திமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதை தான் தேமுதிக எடுத்தது. நல்ல முன்னெடுப்பாக பார்க்கப்படுது. எதிர்கட்சியாக அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. அவங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவங்க கட்சியில் இருப்பாங்க, கூட்டணியில் சேருவாங்க, ஆட்சி அதிகாரம் வேணா ஓடி போயிடுவாங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லாமல் திமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதை இந்த முறை எடுத்து அவர் வெளிநடப்பு பண்ணி நான் ஏன் வெளிநடப்பு பண்ணேன்னு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி பேசுவதற்கு முன்பாக அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார். அவர் பேசின பேச்சின் போது உண்மையிலே ரொம்ப சோகமான நிகழ்வு. அதே அவையில் அவர் முதலமைச்சராக வீற்றிருந்தார், எதிர்கட்சி தலைவராக வீற்றிருந்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். அவன் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தவர். முதல்வராக 4.5 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் 5 ஆண்டு கால எதிர்கட்சி தலைவர். ஒரு கெத்தா வலம் வந்த அந்த அவைக்குள்ள அவரை விட வயதில் குறைந்தவர்கள் முன்னாடி பரிதாப நிலைமையில தன் கட்சிக்காரனும் தன்னை கைவிட்ட நிலைமையில மிக சோகமான நிகழ்வு தான் அந்த அதிமுக அவை. அம்மையார் ஜெயலலிதா அந்த அவையில பேசிய வார்த்தைகள் இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவங்க பேசும்போது அவையில இருந்திருக்கிறேன். அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நான் மறைந்து போனாலும் இந்த அதிமுக 100 ஆண்டுகள் வாழும், ஆட்சி செய்யும். தமிழ்நாட்டில் அதிமுகவை அழிக்கவே முடியாது. 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி செய்யும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பேசின அந்த வார்த்தை. பாவம் அந்த அம்மா ரொம்ப நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை இன்றைக்கு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லுகிற பல பதவி ஆசை பிடித்தவர்கள், வெறி பிடித்தவர்கள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்ணி உடைச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. அதற்கு முழு முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அந்த ஆளுமை சிறப்பாக இல்லாததனோ, ஒரு கட்சியினரை ஒன்று சேர்த்து வழிநடத்த தெரியாத அந்த தற்குறித்தனமும் தான் இந்த நிலைமைக்கு அவரை தள்ளி இருக்கு. உண்மையிலே வருத்தமா இருக்கு. ஒரு வயதில் மூத்தவர் சோகமாக நான் விடைபெறுகிறேன், இனிமே இந்த அவைக்கு வரமாட்டேன்ற மாதிரி அவர் பேசிட்டு, இந்த அவையில முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தலைவரா
எதிர்கட்சியில முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிற என்னை சந்திக்காமல் என் கட்சியில சில பேரை ஆசை வார்த்தை கூறி மந்திரி சபை கூறி மந்திரி சபை தரேன், மந்திரியில இடம் படிக்க வைக்கிறேன், மந்திரி சபையில மந்திரி தரேன், வாரியம் தரேன், அது தரேன், இது தரேன்னு பேசுவதாக தகவல்லாம் வருதுங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. தூய ஆட்சியா நடத்த பாருங்க. ஏன்னா அவர் தான் தூய ஆட்சின்னு சொன்னார் விஜய். தூய ஆட்சியா நடத்த பாருங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை செய்ய வேண்டாம். ஆனா என்னுடைய தலைமையின் கீழ் அதிமுக 47 உறுப்பினர்களும் அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் பார்த்துதான் ஓட்டு போட்டாங்க. அதனால உங்களை எதிர்த்து தான் நாங்க வாக்குகள் வாங்கியிருக்கோம். அவர்கள் ஆதரவை கேட்காதீங்கன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. விட்டுந்தான் அழுதுருப்பார் போல இருக்கு. பரிதாபமான நிலைமையில எடப்பாடி ஒரு பெரிய கோரிக்கையை வச்சாரு. அவர் பேசி முடித்த உடனே வேலுமணியை பேச விட்டார் சபாநாயகர். வேண்டுமென்றே அது திரிச்சு விடுற வேலை. சபாநாயகர் பதவிக்கு அழகில்லை. ஜேசிடி பிரபாகர் முதல் நாளிலே தன்னுடைய சபாநாயகர் கண்ணியத்தை இழந்து விட்டார். அது ஒரு ஓரமா வைங்க. அவர் வேலுமணியை பேச விட்டோம்னா அதிமுக எல்லாம் ஒரே அவர் சார்பான ஆட்கள். ஏன்னா 47 உறுப்பினர்ல 25 பேர் தான் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. முதல்வராக விஜய் தொடர வேண்டும் வாக்களித்தது 25 பேர். அப்ப 25 பேர் வாக்களித்தாலும் 22 பேர் எடப்பாடியோட தான் இருக்காங்க. அதுலயே 2 பிரிவா உடஞ்சு போச்சு. அதிமுக வெளியே கட்சி நிறைய முறை உடஞ்சிருக்கு. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜேன்னு உடஞ்சுது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா தன்னுடைய ஆளுமையால எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஜானகி மேல ஒப்படைச்சு போயிட்டாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு 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 வெளியே கட்சியில் தான் உடைஞ்சதுன்னு பார்த்தா இன்றைக்கு சட்டமன்ற சபையிலேயே சட்டமன்றத்திலேயே அவை நடந்துகிட்டு இருக்கும் போது 2ஆ உடைஞ்சது. இந்த அதாவது வெண்ணெய் திரண்டு வர நேரம் தாலியை உடைக்கிற மாதிரி எதிர்கட்சியாக நாங்க இருப்போம், எதிர்கட்சியா இருக்க மாட்டோம், எதிரி கட்சியாக நாங்கள் செயல்பட மாட்டோம். 47 உறுப்பினர்களும் விஜயை எதிர்த்து தான் வாக்களிப்பார்கள்னு சட்டசபையினுடைய தலைவர், இன்னும் அவர் தான் தலைவரான்னு தெரியல, ஆனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உத்தரவு போடுறார். அதிமுக என்பது வலிமையான இயக்கமாக ஒரு காலத்துல பார்க்கப்படுச்சு. பொதுச் செயலாளருக்கு எதிராக ஒரு பேர் நிற்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு பொதுச் செயலாளரே சொல்றாரு அதிமுக விஜய்க்கு எதிராக தான் வாக்களிக்கும்னு சொல்லிட்டு உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே அங்கே ஒரு ஷிண்டே உருவாகிறார் வேலுமணி தலைமையில. அவர் எந்திரிச்சு நாங்க ஆதரிப்போன்றார். அப்ப வேலுமணிக்கு பதவி ஆசை வெறி பிடிச்சி ஆடுது. அதற்கு பின்னாடி சிவி சண்முகம் எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவி சண்முகம் சைகை காட்டுறார். நேரலையில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேசாதீங்க, விஜயபாஸ்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், அமைதியாரு, எந்திரிக்காத அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. விஜயபாஸ்கர் அவை நடந்துகிட்டு இருக்கும் போதே வேலுமணி இவர்கிட்ட போய் சிவி சண்முகத்தை ஆலோசனை கேட்கிறார். சிவி சண்முகத்தை யாருக்குங்க தெரியும்? சிவி சண்முகம் என்பவர் அடையாளப்படுத்தாத மனிதர். ஒரு காலகட்டத்தில் சிவி சண்முகம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுது. இது பழைய பிளாஷ்பேக். அந்த வன்னியர் கட்சியாக இருக்கிற பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய மோதல் போர். சிவி சண்முகத்துக்கும் அங்க திண்டிவனத்தில் பெரிய சண்டை கலவரம் பயங்கரமா வெடிச்சுது. அப்ப கொலைவெறியோடு சிவி சண்முகம் வீட்டுக்குள்ள புகுந்தாங்க ரவுடிகள்லாம், பட்டாக்கத்தியோடு புகுந்தாங்க. அதுல சிவி சண்முகம் உறவினர் வெட்டி கொல்லப்பட்டார். சிவி சண்முகம் ஜீப்புக்கு அடியில போய், ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டா இருப்பார், ஏதோ சீட்டுக்கு அடியில போய் பதுங்கிட்டார். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அதனால வந்தவர்கள்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. காயத்தோடு அன்றைக்கு தப்பித்தார் சிவி சண்முகம். இதெல்லாம் வரலாறு. கொலை முயற்சி தப்பித்தார். ஆனால் இன்றைக்கு தான் சார்ந்திருக்கிற அதிமுகவை கேவலம் பதவிக்காக மீண்டும் அடகு வைத்து எஜமான விசுவாசம் காட்டியிருக்கிறார். அவர் டெல்லிக்கு போனார் இல்லையா, பதவியை ராஜினாமா பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆனால் அங்க பாஜக உத்தரவுப்படி வந்திருக்கார். அவங்க சொல்லிட்டாங்க, எடப்பாடி ஒத்து வர மாட்டாரு, நீ போய் வேலுமணி தலைமையில ஒரு கட்சியை உடைச்சி ஒரு பிரிவை தும்பை விஜய்க்கு ஆதரவு கொடுன்னு பாஜகவுடைய பின்புல உத்தரவின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த அடிப்படையில எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் சொன்ன பிறகும் அதை மீறி வேலுமணி செயல்படுகிறார் என்றால், 25 எம்எல்ஏக்கள் செயல்படுகிறார்கள் என்றால் கட்சி தாவல் தடை சட்டம் இவர்கள் மீது பாயுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி வரணும்னா 32 எம்எல்ஏக்கள் வேணும். 32 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கல, 25 பேர் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை கட்சி தாவல் அவர்கள் மீது தடை சட்டம் பாய்ந்தால் எடப்பாடி அவர்கள் அவர்களை கட்சி விட்டு இந்த நடவடிக்கை ஈடுபட்டதுனால அவர்கள் எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்தால் சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார்னா, அவர் என்ன முடிவு எடுப்பார் இப்பே தெரிஞ்சிருச்சு. ஒருதலை பட்சமான முடிவை தான் சபாநாயகர் எடுப்பார். ஜேசிடி பிரபாகரன் 100 மடங்கு தான் பழிவாங்குதலை சபாநாயகர் இருக்கையில உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் நேர்மையாளராக நடந்து கொள்ளவில்லை. இதுல பேச வேலுமணி அனுமதித்த போதே தெரிஞ்சிச்சு வேலுமணிக்கு அவர் ஆதரவு அளிக்கிறார், வேலுமணியை தனி அணியாக செயல்பட அனுமதிப்பார்னு நினைக்கிறேன் நான். அந்த 25 எம்எல்ஏக்களும் தனி குழுவாக அவர்கள் செயல்படுவார்கள். பதவிக்கு நாங்க வரலன்னு வேலுமணி மைக்கில் சொன்னா கூட
அவர் விரைவில் வேலுமணியோ சி.வி. சண்முகம் விஜயபாஸ்கரும் மந்திரிகளாக பதவியேற்பார்கள். ஒரு 3 பேரோ 5 பேரோ பதவியேற்பாங்க. அதுல குறிப்பாக லீமா ரோஸ் பதவியேற்பார்கள், மந்திரியா பதவியேற்றுப்பாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இடையிலேயே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியாக எதிர்கட்சி தலைவர் பேசினார். உதயநிதி பேச்சு தான் ஃபயர் விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அவர் என்ன பேசினார்னா, நீங்க ஏதோ 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு கணக்கு இல்லைங்க. 4,50 கோடி பேர் வாக்கு போட்டிருக்கான். அதுல 1.25 கோடி தான் உங்களுக்கு போட்டிருக்கான். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் உங்களை எதிர்த்து தான் வாக்கு போட்டிருக்காங்க. அதனால நீங்க ஏதோ எல்லாரும் பெரும்பான்மை உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, 66% பேர் உங்களுக்கு எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால அப்படிலாம் நீங்க கணக்கு போடாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக உதயநிதி விஜய் அவர்களை அட்டாக் பண்ணிட்டது மட்டும் இல்லாம, உங்க ஆட்சி தூய ஆட்சின்றீங்க, ஆனா குதிரை பேர ஆட்சியா இருக்கு. கட்சி தலைவருக்கு தெரியாமையே அவர் சார்ந்த எம்எல்ஏவை நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்பட்டதுனால நான் அந்த வார்த்தையை குறிப்பிடல. அப்படி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்க அவருக்கு தெரியாமல், தலைவருக்கு தெரியாமல், கட்சி தலைவருக்கு தெரியாமல் ஒரு எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு அந்த கட்சி தலைவர் சொல்றாரு. அவர் கட்சியை விட்டு நீக்கிறாரு. இது ஒரு தூய ஆட்சிக்கு இலக்கணமான ஒரு கேள்வி கேட்கிறார். அதோடு மட்டும் இல்லாம, அது என்னங்க, அது புஷ்பா பட பாணியில ஆட்சி நடத்துறீங்க. புஷ்பா படத்துல தான் சோபா செட்டு போவோம். இப்ப நீங்க ஒருத்தரை போய் சந்திக்க போறீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி சோபா செட்டு போதே அது என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய அர்த்தம் பொதிந்த வார்த்தை தெரியுமா இதுல என்ன தெரியுமா இருக்கு? புஷ்பா படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பணத்தை அனுப்பி விடணும்னா சோஃபா செட்டுக்குள்ள காசை அடுக்கி ஒரு சோஃபா செட்டை ஃப்ரீ அனுப்பி விடுவார். புஷ்பா ஹீரோ யாருக்காவது பணம் கொடுக்குறோம் வில்லன்களுக்குன்னா, அல்லது யாருக்காவது காரியம் சாதிக்கணும்னா சோஃபா செட்டை அனுப்பி விடுவார். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணம் இருக்கும். இப்ப விஜய் கட்சி ஆதரவாளர்களை, அதாவது மாற்று கட்சி தலைவர்களை சந்திக்க போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சோபா அனுப்புறார். உதாரணத்துக்கு நீங்க விசிகா தலைவருடைய அலுவலகமான அந்த 100 அடி ரோட்ல இருக்கு ஒரு ஆபீஸ். அந்த ஆபீஸ்க்கு இவர் போறதுக்கு முன்னாடி சோபா செட்டு போயிடுச்சு. எல்லாரும் நினைச்சாங்க விஜய் வருவதால் சோபா செட் வாங்கியிருக்காங்கன்னு. உதயநிதி குற்றச்சாட்டை பார்க்கும் போதுதான் தெரியுது, அந்த சோபாவை அனுப்புனதே விஜய் தான் போல இருக்கு. சோபாவில் இருந்தது சோபா தானா, உள்ள இருந்தது என்ன அது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சோபா செட், புஷ்பா பட சோபா செட் ரகசியம் என்னன்னு கேட்டிருக்காரு. இதை விளக்க வேண்டிய கடமை முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு தான் உண்டு. அதோடு மட்டும் இல்லாம, நீங்க குதிரை பேர ஆட்சி மட்டும் நடத்தல, இன்னொன்னு செய்றீங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சிலாம் தூக்கி வச்சுட்டு ரியலான ஆட்சியை நடத்துங்க. இதை செய்யாதீங்க. ஏன்னா எங்கள் திட்டங்கள் அப்படிப்பட்ட திட்டங்கள், மக்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் நிறுத்தினீங்கன்னா உங்கள் மீது மக்கள், ஓட்டு போட்ட மக்களே உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். இன்னைக்கு 15ஆம் தேதி 2000 ரூபாய் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. 7ஆம் தேதி வர வேண்டிய உதவித்தொகைகள்லாம் போய் சேரவே இல்லை யாருக்குமே. கேட்டா கஜானா காலின்னு ஒரு பொய் சொல்றீங்க. நாங்கள் கஜானாவிலே காசை வைத்து விட்டு தான் வந்தோம். முதலமைச்சராக இருந்து சென்ற எங்களுடைய கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால பொய் சொல்லி நீங்க ஆட்சி நடத்த விரும்பாதீங்க. எதிர்கட்சிகள் பழி போடுறத நிப்பாட்டிட்டு ரியல் ஆட்சி நடத்துவதற்கு நீங்க முன்னாடி வாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு? எங்கள் கட்சி சார்பில் தீய சக்தின்னு விழிக்கப்பட்டு தீய சக்தின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணியில நின்று வென்றவர்களை, அந்த கட்சியில இருந்து ஆதரவாளர்களை பெற்றுக்கொண்டு எங்க சார்பில் நீங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு, ஆனா செய்யறது பூரா எதிர்கட்சி மீது பழி போடுறீங்களே, இது எந்த நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி கூடுமான வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை வைத்துவிட்டு, உங்கள் ஆட்சிக்கு நேர்மையான ஆட்சியாக இருந்தா, சரியா மக்கள் நல திட்டங்கள் ஆட்சியா இருந்தா நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்துங்க. அதை எதையும் நிறுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகமா முடியும். ஓட்டு போட்ட உங்களுக்கு அவர்களே திரும்பி அடிக்கிற காலம் வரும். எனவே விஜய்க்கு நாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை. நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம். வாக்களிப்பது மட்டும் இல்ல, நாங்க வெளிநடப்பு செய்யறோம். ஓட்டே போடல, நாங்க வெளிநடப்பு போறோம்னு சொல்லி வெளியேறிவிட்டார்கள் திமுக வெளியேறின உடனே கூடவே பிரேமலதா விஜயகாந்தும் வெளியில போயிட்டாங்க. 61 பேர் வெளியே போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சார்பில் நாங்க எதிர்த்து வாக்களிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுல 25 பேர் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள், 22 பேர் எதிர்த்திருக்கிறாங்க. சோ 47 பேர்ல 25 பேர் எதிர்த்திருக்கிறவர்களுக்கு பதவி தப்புமா பறிபோகுமா என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருக்கிற விஷயம். இது எல்லாம் பேசி முடிச்ச உடனே அவர் வெற்றி பெற்று விட்டார். யாருன்னா, முதலமைச்சராக தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் 144 வாக்குகளை பெற்று மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டார். அவர் கட்சியில 106 தான் இருக்கு.
ஆனா 144 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 38 வாக்குகள் அவருக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. எல்லாம் பதவி ஆசையா என்னன்னு தெரியாது. ஆவன்னா எல்லாரும் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் பயந்துகிட்டு சப்போர்ட் பண்ணாங்களாம். இதுலயே பெரிய உள்ளடி வேலை இருக்கு. இன்றைக்கு காங்கிரஸ் நடுத்துறையில் நிற்கும் போது அதை நம்ம பார்க்க போறோம். அது ஓரமா வைங்க. இப்போ விஜய் பேசும்போது சொன்னார், எல்லாரும் குதிரை பேர ஆட்சினாங்க. குதிரை பேர ஆட்சினா நம்முடைய ஆட்சி இல்ல, குதிரை வேக ஆட்சி. குதிரை பேரத்தில் நம்ம ஈடுபட மாட்டோம், ஆனா குதிரை வேகத்தில் ஆட்சி செயல்படணும்னு எல்லாரும் மேஜை தட்டி சப்போர்ட் பண்ணாங்க. குதிரை வேகத்துல செயல்பட போதா நிஜமாவே ஆட்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வச்சிருக்காரா என்பது இவருடைய செயல்பாடுகள்ல போக போக தான் தெரிய வரும். சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த அவை இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தப்பட்ட இன்றைய அவை இந்த தேர்வோடு நிறைவு பெற்று விட்டது. தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 9 அமைச்சர் தான் பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் உள்ள வராங்கன்னு அவங்களுக்கு அமைச்சர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய கட்சி சார்ந்த இன்னும் யாரெல்லாம் அமைச்சராக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 32 அமைச்சர்கள் 33 அமைச்சர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 9 பேர் தான் இருக்காங்க. அப்ப இன்னும் 26 பேருக்கு மேல 20 பேருக்கு மேல அமைச்சரவையில இடம் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாரு, யார் யாருக்கு பதவி கொடுக்க போறாரு, யார் யாருக்கு என்ன போர்ட்போலியோ தர போறாரு, அது ரொம்ப முக்கியம். இப்ப ஜோசியர் கொடுத்த மாதிரி யாராவது உதவாத ஆட்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்துட்டு அது விமர்சனங்களை சந்திச்சால் அவருக்கு தான் பின்னடைவு. இப்ப ஜோசியர் பிரச்சனையே அவர் என்ன முன்னெடுக்க போறாருன்னு தெரியும். ஏன்னா ஜோசியருக்கு பதவி கொடுத்தது வந்து அரசாங்க வரிப்பணம். ஜோசியர் சொல்றவங்களுக்கு எப்படி அரசாங்க வரிப்பணம் கொடுக்க முடியும்னு கேள்வி வந்திருக்கு. இதெல்லாம் விளக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார். முதலமைச்சர் விஜய் என்ன பண்ண போறாருன்றதை பொறுத்திருப்போம். இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இருப்பது பேசுவதற்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவர்கள் கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு உங்களுக்கு ஆதரவை தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.